உங்கள் நாளை ஜெபத்துடன் தொடங்குங்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த புதிய நாளில் கடவுளின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க நாம் அனைவரும் ஆர்வமாக இருக்கிறோம். ஆனால் அந்த ஆசீர்வாதங்களை பெறுவதற்கான முதல் படி என்ன? காலை நேரத்தில் கடவுளை தேடுதல். நாம் எதையும் செய்யும் முன், யாரிடமும் செல்லும் முன் முதலில் கடவுளை தேட வேண்டும். வசனம் 1, மத்தேயு 6:33. முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். காலை நேரத்தில் தேவனை தேடினால் தேவன் நம் நாளுக்கு தேவையான எல்லாவற்றையும் தருவார். வசனம் 2, சங்கீதம் 5:3. கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். காலை நேரத்தில் கடவுளை தேடுவது நம் மனதை அமைதிப்படுத்தி அந்த நாளை சிறப்பாக தொடங்க உதவுகிறது. வசனம் 3, சங்கீதம் 119:10. என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன். என்னை உமது கற்பனைகளை விட்டு வழிதப்ப விடாதேயும். காலை ஜெபத்தின் போது முழு மனதோடு தேவனை தேடி அவரது கட்டளைகளில் இருந்து வழிதவறாமல் இருக்க ஜெபிக்க வேண்டும். தினமும் தேவனின் வார்த்தையை தியானித்து அவரது கட்டளைகளை பின்பற்றுவதில் உறுதியாக இருக்க வேண்டும். அப்பொழுது அவரில் நிலைத்திருந்து வெற்றி அடைவோம். வசனம் 4, தானியேல் 6:10. தானியேல் தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். தானியேல் போன்ற நம்பிக்கையுள்ளவர்கள் தினமும் கடவுளை தேடி அவரின் ஆசீர்வாதங்களை அனுபவித்தனர். உண்மை என்னவெனில், நாம் காலை எழும்போது நாம் செய்யும் முதல் செயல்கள் எதுவாக இருக்கின்றன? செல்போன் பார்ப்பது, தேநீர் அருந்துவது, இவை எல்லாவற்றிற்கும் முன் நாம் கடவுளை தேட வேண்டும். அந்த சில நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றக்கூடிய சக்தியை கொண்டது. ஜெபம். கர்த்தாவே, இந்த நாளை எனக்கு தந்ததற்கு நன்றி. என் ஒவ்வொரு படியும் நீர் வழிநடத்துங்கள். என் வார்த்தைகள், எண்ணங்கள், செயல்கள் அனைத்தும் உமக்கு மகிழ்ச்சியாக இருக்கட்டும். நான் சந்திக்கும் ஒவ்வொரு நபருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க தயவு செய்யுங்கள். இந்த நாளில் உம் சித்தம் நிறைவேறட்டும். ஆமேன். உங்கள் நாள் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் உங்கள் நாளை எப்படி தொடங்குவது என்பதை நீங்கள் முடிவெடுக்கலாம். அதனால் ஒவ்வொரு புதிய நாளையும் ஜெபத்தோடு தொடங்குங்கள். அந்த நாளுக்கான உங்களுடைய திட்டத்தை கடவுளோடு தனிமையில் பேசுங்கள். கடவுள் அந்த நாளின் ஒவ்வொரு தருணத்திலும் உங்களோடு இருப்பார்.